ஓகே ரைட். சரியா, நான் குயிக்கா போறேன். ஃபைன். யா இப்போ ஓகே, இப்போ விளங்கும் என்ன? யா ஃபைன். ஓகே ரைட். சரி. ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம். அப்ப நான் இப்போ இதுவரையும் சொன்னது விளங்கிச்சு தானே உங்களுக்கு? நான் இப்போ சொன்னேன் தொண்டமானார் பேப்பர்ல உங்களுக்கு 20 MCQ வருது, சீட்ஸ்ல உங்களுக்கு 15 MCQ வரும், ரைட்? இப்போ நான் உங்களுக்கு வந்து சாரி, சீட்ஸ்ல உங்களுக்கு 20 MCQ வரும், தொண்டமானார்ல 15 MCQ வரும். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு தொண்டமானார் பேப்பர் தானே காட்ட போறேன். ஸோ தொண்டமானார் வந்து பாருங்க, நாங்க ஸ்ட்ரெயிட்டா கொஷனுக்கு போவோம். ஸோ இதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி தான், ரைட்? உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியோகிரஃபியில கொஷின்ஸ் கொஞ்சம் வரும், ஹியூமன் ஜியோகிரஃபியில வரும், பிசிக்கல் ஜியோகிரஃபி வரும், ரைட்? ஏ லெவல் பேட்டர்ன்ல உங்களுக்கு வராது. ஏ லெவல் பேட்டர்ன் வேற. ஏ லெவல் பேட்டர்ன்ல உங்களுக்கு தெரியும் 40 MCQ வரும், 15 பிசிக்கல் ஜியோகிரஃபி, 15 ஹியூமன் ஜியோகிரஃபி, 10 ப்ராக்டிக்கல் ஜியோகிரஃபி. அது வந்து ஏ லெவல், இது வந்து டேர்ம் எக்ஸாம். சரியா? ரைட். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு குயிக்கா போயிடுவோமே, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கவனிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி கொள்ளுங்க, ஏன்னா எனக்கு டைம் போகுது, அதனால நான் ஃபர்ஸ்ட் கொஷன் ஸ்ட்ரெயிட்டா போறேன். ரைட். தொலையுணர்வு தொழில்நுட்பம் பத்தி கேட்டிருக்கு. தொலையுணர்வு தொழில்நுட்பத்தில் ஆர்எஸ், அதாவது ரிமோட் சென்சிங் பெயர் தான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். அதுல 700ல இருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்துல இயங்கக்கூடிய செய்மதிகள் என்ன அப்படின்றது கேள்வி. தொலையுணர்வு தொழில்நுட்பம் ஸ்கூல்ல படிச்சிருக்கா? ரிமோட் சென்சிங், எஸ் ஓ நோ? படிச்சிருக்கா? ஓகே, படிச்சிருக்கு. அப்ப தெரியும் அப்படியா? ரைட். ரைட். தொலையுணர்வு தொழில்நுட்பம் நான் ஷோர்ட்டா சொல்றேன், ரைட்? தொலையுணர்வு ஓகே, அகிலா படிக்க இல்ல, கவனிங்க. தொலையுணர்வு தொழில்நுட்பம் என்னன்னு குயிக்கா சொல்றேன், ரைட்? நவீன படவரைகலை நுட்பம்னு சொல்லி செய்முறை புவியல்ற சில டெக்னிக் இருக்கு, நுட்பங்கள் இருக்கு, ரைட்? அதுல வரக்கூடிய ஒன்று தான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். அடுத்த ரெண்டும் என்னென்ன தெரியலாட்டி குயிக்கா நோட் பண்ணணும். அது அடுத்த ரெண்டும் பூகோள இடநிலைப்படுத்தல் முறைமை, அதாவது ஜிபிஎஸ். அதுக்கு அடுத்து வர்றது புவியியல் தகவல் முறைமை, ஜிஐஎஸ். யா வெரி குட் ரிஃப்லா, ரிஃப்லாக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மூணும் ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ், இந்த மூணும் தான் வந்து நவீன படவரைகலை நுட்பமாக சொல்லப்படுது. சரி, இந்த நவீன படவரைகலை நுட்பத்துல வரக்கூடிய ரிமோட் சென்சிங் இருக்குது தானே, தொலையுணர்வு தொழில்நுட்பம். அதுல என்ன செய்யப்படும்டா கேட்டுக்கொள்ளுங்க, எம்சிக்யூ பாயிண்ட். தொலையுணர்வு தொழில்நுட்பம்ல தொலை உணர்வு தானே, அதாவது தொலை தூரத்துல இருந்து உணர்றது தான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். அதாவது பக்கத்து பக்கத்துல தொடுறது இல்ல, தொலை தூரத்துல இருந்து கொண்டு பொருட்களை தொடாம, ரைட்? பொருட்களோட நேரடியா தொடர்பு படாம தொலைவில் இருந்து கொண்டு உணரிகளையும் நிலப்பட கருவிகளையும் பயன்படுத்தி அதனூடாக புவியில என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சென்ஸ் பண்றது தான் ரிமோட் சென்சிங். உதாரணத்துக்கு இதை வச்சுக்கொள்ளுங்களேன், இது ஒரு ஃபிளைட். சரி, விமானம். இந்த விமானம்ல நான் ஒரு கேமரா ஒன்று பொருத்துறேன், ரைட்? புகைப்பட கருவி. ஸோ இந்த விமானத்தை மேல பறக்க விட்டு அதுல புகைப்பட கருவியை நான் பொருத்தி புவி மேற்பரப்புல இருக்கக்கூடிய பௌதீக அம்சம், மானிட அம்சம் எல்லாத்தையும் பற்றிய நான் தகவல்களை எடுக்கிறேன்டா, இது ரிமோட் சென்சிங். சரியா? பொருளோடு நேரடி தொடர்பு படுறது இல்ல, தொலை தூரத்தில இருந்து புகைப்பட கருவிகளை பயன்படுத்தி புவி மேற்பரப்பு பற்றிய தகவல்களை திரட்டும் முறையே தொலையுணர்வு தொழில்நுட்பம். சரியா? இந்த ரிமோட் சென்சிங்ல ஒவ்வொரு வகையான என்ன சொல்ற செய்மதிகள் எல்லாம் பயன்படுத்தப்படும். அதுல இருந்து தான் உங்களுக்கு இந்த எம்சிக்யூ கொஸ்டின் வந்திருக்கு. நான் அந்த 4 டைப்பும் என்னன்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? நீங்க அதை பார்த்து ஐடியா எடுங்க. ரைட். சரி, இதா இருக்கு. இது ரிமோட் சென்சிங் எப்படி நடக்குறேன்னு சொல்றதுல செயல்முறை. நான் விளக்கம் போக இல்லை, நான் எம்சிக்யூக்கே கதைக்கிறேன். இந்த இருக்கு, இந்த 4ம் இருக்கு என்ன, இந்த 4லையும் இருந்து தான் அந்த எம்சிக்யூ கொஷன் வந்திருக்கு, ரைட்? இந்த 4ல எதை பத்தின கேள்வி உங்களோட எம்சிக்யூல வந்திருக்கு? 700ல இருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்தில் இயங்குகின்ற செய்மதிகள். 700ல இருந்து 1500 கிலோமீட்டர். ஆன்சரை கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர்?
எழுநூறுல இருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்துல இயங்கக்கூடிய செய்மதிகள் தாழ் உயர செய்மதி. அந்த பாருங்க, அதுல ஆன்சர் இருக்கு என்ன, தாழ் உயர செய்மதி. சரியா? அப்ப இந்த அளவுகள் முக்கியம். இது கைட்ல உள்ளது. கைட்ல உள்ளதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏ லெவலுக்கு எம்சிக்யூக்கு வரக்கூடியது. கைட்ல உள்ளதுகள் முக்கியமான பாயிண்ட்ஸ், ரைட்? அப்ப இது தெரியலண்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? 700ல இருந்து 1500 இந்த ஆன்சர்ல இது வந்து என்ன மூணாவது இருக்கு. பட் இந்த கேள்வியில எங்க இருக்கு என்று சொல்றதுதான் விஷயம். இந்த கேள்வியில நாலாவது ஆன்சரே தாழுயர செய்மதிகள் தான். 700ல இருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்தில் இயங்கக்கூடிய செய்மதி, ரைட்? அதுக்கடுத்து உயர்மட்ட செய்மதி வந்து பாருங்க 36,000 கிலோமீட்டர் உயரத்துல இயங்கக்கூடியது. சோ உயர்மட்ட செய்மதி உயரத்துல இருக்கும், தாழ்மட்ட செய்மதி தாழ்வா உயரம் குறைந்த இடத்துல இருக்கும். தட்ஸ் இட். அதை தவிர வந்து விண்வெளி நிலையம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, விண்கலம் இருக்கு. சோ இதுகளோட உயர வேறுபாடுகள் தரப்பட்டு இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேப்பர்ல தந்திருக்கக்கூடிய 700ல இருந்து 1500க்கும் மட்டும் ஆன்சர் சொல்லல. விளங்குதா? 700ல இருந்து 1500க்குள்ளுக்கு தாழுயர செய்மதி. ஆனா அடுத்ததுக்கும் ஆன்சர்ஸ் இருக்கு என்ன, உயர்மட்ட செய்மதி எவ்வளோண்டு எக்ஸாம்ல கேட்கலாம். 300ல இருந்து 400 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தொலையுணர்வு தொழில்நுட்பத்திட உங்களுக்கு கேட்கலாம், ரைட்? அப்ப தெரியலையா, குயிக்கா நோட் பண்ணுங்க. சரி, தட்ஸ் இட். இது கிளியர் தானே? அப்ப தொலையுணர்வு தொழில்நுட்பம் என்ன, பொருளோடு நேரடி தொடர்பு படாம தொலை தூரத்தில இருந்து தகவல்களை பெறக்கூடிய ஒரு முறை நவீன படவரைகலை தான் தொலை உணர்வு தொழில்நுட்பம். தட்ஸ் இட். நம்பர் 2 ஆன்சர். புவியியல் தகவல் முறையில் தரவுகள் களஞ்சியப்படுத்தும் வடிவங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் நான் செஞ்சேன். அதுக்கு வந்தவங்க இருப்பீங்க, சம்டைம்ஸ் வராதவங்க இருப்பீங்க. வந்தவங்க இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் அந்த நேரமே பார்த்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன்ல இந்த கேள்விக்கோ பிக் கொண்டு காட்டி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ரிப்பரேஷன் வந்தவங்க பிளவிடையலாது. சரியா? ஏண்டா இது படிச்சேன். வெரி குட் நுசைஃபா. எஸ், வெரி குட். புவியியல் தகவல் முறையில தரவுகள் களஞ்சியப்படுத்தும் வடிவங்கள் இருக்குது தானே. அந்த வடிவங்கள் வந்து ரெண்டு வடிவம் தான் இருக்கு. ஒன்று காவி, அடுத்தது பரவல். நினைவு வச்சு கொள்ளுங்க, காவி தரவு, பரவல் தரவு. களஞ்சியப்படுத்தும் வடிவம் உங்களுக்கு சம்டைம்ஸ் எக்ஸாம்ல சேமிக்கப்படும் வடிவம்னு கேட்கலாம். சரியா? அதாவது ஸ்டோர் பண்றது, விளங்குதா? சேவ் பண்ணி கொள்றதுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ஜிஐஎஸ்ல. ரைட்? ரைட். எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. புவியியல் தகவல் முறைமை என்றால் என்ன? எம்சிக்யூ கொஸ்டின். என்ன ஆன்சர் பொருத்தமா இருக்கும்? எது வந்திருந்தா அது சரியான ஆன்சர்? எனிவன் ஆன்சர் பண்ணுங்க. புவியியல் தகவல் முறைமை என்றால் என்னன்னு 5 ஆன்சர் தந்திக்கிறாங்க. எந்த வேர்ட் வரணும்? பொருத்தமான ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு, அது வந்தா அந்த ஆன்சர் சரி. என்ன வேர்ட்? எனிவன்? என்ன நிசா ஜிபிஎஸ் சொல்றீங்க? புவியியல் தகவல் முறைமை என்றால் என்னன்ற இதுக்கு முக்கியமா ஒரு ஆள் வருவாரு. ஏ லெவல் கொஷன்ஸ்ல அந்த ஆள் வந்துடுவார். அந்த ஆள் வந்ததுமே விளங்கும், ஓகே இதுதான் ஆன்சர். என்ன? யா, என்ன? கம்ப்யூட்டர். சரியா, கணினி. ரைட்? கணினி அடிப்படையாக கொண்டு படத்தை உருவாக்கக்கூடியது தான் புவியியல் தகவல் முறைமை. ரைட்டா? ஜிஐஎஸ். கணினி. எஸ் ஹிதுஷா, கம்ப்யூட்டரே. அப்ப அந்த ஆன்சர் வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, ஃபைன். அப்ப இது ஓகே தானே? தரவு களஞ்சியப்படுத்தப்படுறது, அதுக்கும் நான் பிக், சாரி, அதுக்கு நான் பிக் போட்டிக்கிறேன். ரைட், கவனிங்க. காவித்தரவு, பரவல் தரவு, இந்த ரெண்டு வகையான தரவு தான் களஞ்சியப்படுத்தும் முறை. இப்போ உங்கள்ட்ட நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், எம்சிக்யூ. ஆன்சர் பண்ணுங்க. புவியியல் தகவல் முறைமையில் காணப்படக்கூடிய தரவுகளின் வகைகள் எத்தனை? தரவின் வகையே. இப்ப களஞ்சியம் இல்ல, தரவுட வகை. அதான் கேக்குது. இங்கிட்ட நோட் பண்றேன். இது இன்னொரு கொஸ்டின், தரவின் வகை. ஓகே, என்னென்ன தரவு, அதான் முடிஞ்சதும் திரும்ப வரேன். என்னென்ன தரவு?
1 மினிட் தாங்க. ஓகே ரைட், தென் முடிஞ்சிட்டது. ரைட். சரியா, உங்களோட ஆன்சர் சரி. தரவின் வகை கேட்கிற நேரம் புவியியல் தகவல் முறை மேல தரவின் வகை வந்து ரெண்டு. சரியா, அப்ப அது வந்து இடம்சார் தரவு, இடம்சாரா தரவு. Right? தரவு களஞ்சியப்படுத்தப்படும் வடிவங்கள் ரெண்டு. அது காவித்தரவு, பரவல் தரவு. சரியா, காவித்தரவு எப்படின்னு சொன்னா வந்து லைக் ஒரு டிராவிங் மாதிரி. நாங்க ஆர்ட் பண்ணுவோம், நாங்க வரைவோம். என்ன, நாங்க வரைகிற நேரம் வீதிகள் எல்லாம் வளைந்து நெளிந்து வரைவோம். வீதிகளையும் வளைஞ்சு அப்படித்தானே வளைவோம். ஒரு சாரி வரைவோம். இப்போ ஒரு விவசாய நிலம்னு சொன்னா அந்த நிலப்பரப்பை நாங்க வரைஞ்சி கலர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் காவித்தரவு இருக்கும். இந்த படத்துல பாருங்க. சரியா, கோடுகள் இருக்கும், ஒரு மூடிய உரு காணப்படும், புள்ளிகள் காணப்படும் நோமலா. பட் பரவல் தரவு அப்படி இல்லை. பரவல் தரவு வந்து செல்களின் ஊடாக வரையப்படுறது. அதாவது நீங்க பாருங்க, பாயிண்ட்ஸ், லைன், ஏரியாண்டு இருக்குது தானே. சின்ன 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 சதுரங்கள், அதுக்கு சொல்லுவோம் பிக்சல்னு சொல்லி. அப்ப அந்த பிக்சல்களுக்குள்ளுக்கு தான் அது காட்டப்படும். இப்ப புள்ளின்னு சொன்னா சும்மா புள்ளிய வரைகிறது இல்ல. அதுல பாருங்க, இந்த பாருங்க, இது சின்ன சின்ன சதுரங்கள் பிரிச்சு தான் அந்த புள்ளிய கூட நாங்க மார்க் பண்றது. கோடு கூட சும்மா காவி தரவுல வரைகிற மாதிரி வரைகிறது இல்ல. என்ன செய்யறது, ஃபுல்லா சின்ன சின்ன சதுரங்களாக இது பண்ணி அந்த கோட்டை கூட சதுரமாக தான் காட்டுறது. சரியா, அதுதான் பரவல் தரவுல. டீட்டெயில் தேவையில்லை, இப்போதைக்கு எம்சிக்யூக்கு ஐடியா எடுத்து கொள்ளுங்க. ஃபைன், இது ஓகே தானே? ரைட். இப்ப அடுத்ததுக்கு போறேன். ரைட். அப்ப ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சரே ஒன்று காவித்தரவு, பரவல் தரவு. அடுத்தது தரவின் வகை ஜிஐஎஸ்ல இடம்சார், இடம் சாரா தரவு. இடம் சாரா தரவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பண்புசார் தரவு. இடம் சாரா தரவுக்கு இன்னொரு பெயர் பண்புசார் தரவு அல்லது பண்பு தரவு. ரைட். ஓகே, நம்பர் 3. ஓகே, நம்பர் 3. ரைட், குயிக்கா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? பட் ஒரு 10 12 பேர் ஆன்சர் பண்ணி வேலை இல்லைன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, குட். ஒன்றுக்கு 50,000 நீங்க படிக்கிறது மிக முக்கியமானது. எந்த அளவு முக்கியம்னு சொன்னா, உங்களோட ஏலெவல்ற எத்தனை மார்க்ஸ் ஒன்றுக்கு 50,000 பெரிய கொஸ்டனுக்கு வரும்? எத்தனை மார்க்ஸ் கேள்வி? 20 மார்க்ஸ். சரியா, 20 மார்க்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி தான் ஒன்றுக்கு 50,000. ஒன்றுக்கு 50,000 மெப்ல இருக்கக்கூடிய நிர்வாக எல்லைகள் எந்த நிறத்துல குறிப்பிடப்படும்? ரெட். வெரி குட்.
ரைட், சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்படும். ரைட். சோ இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஷன் கேட்கல, நான் ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு போறேன். இந்த இருக்கு குறியீடுகள் தந்திக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கு. சரியா? இப்ப இந்த கேள்வி என்ன, நிர்வாக எல்லைகள் தானே. சோ நிர்வாக எல்லைகள் இதெல்லாம் நிர்வாக எல்லை. இங்க பாத்தீங்கன்னா மாகாண எல்லை, மாவட்ட எல்லை, கிராம சேவகர் பிரிவு, நகர சபை எல்லை எல்லாமே தந்திருக்கு. எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. இப்ப உங்களுக்கான கேள்வி, இந்த பிக்க பெரிய அளவு பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. நகர சபை எல்லை ரெட் கலர் முடிக்கோடு. அப்ப பிளாக் கலர் முறிக்கோடு காட்டுறது எதை? படத்தை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. யா, நடைபாதை. சரியா? பிளாக் கலர் முறிக்கோடு காட்டுறது நடைபாதைய, ரெட் கலர் காட்டுறது நகர சபை. ரைட். சோ இப்ப இதுக்குள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் நான் சொல்லி தர போறேன், கவனிங்க. இதுல எங்களுக்கு பிழையாகிறத நான் எடுத்து சொல்ல போறேன். ரைட். சோ நார்மலா எங்களுக்கு என்ன பிழையாகுண்டா, குறியீட்டு விளக்கத்துல இந்த முக்கோணம் இருக்குது தானே, இந்த முக்கோணம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கு. சரியா? பாருங்க இங்க பிளாக் கலர் முக்கோணம், அதுக்கு நான் பிளாக்ல போட்டா விளங்காது என்ன சொன்னா யூஸ் பண்றேன். ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ண பாருங்க. பிளாக் கலர் முக்கோணம், ரெட் கலர் முக்கோணம். சரி, அதுக்கடுத்து பாருங்க சுற்றுலா விடுதி, இங்க ஒயிட் கலர் முக்கோணம். அடுத்து நான் அப்படியே கீழே போறேன், திருக்கோண கணித நிலையம். பாருங்க முக்கோணத்தோட டைப்ஸ். அப்ப ஒழுங்கா நினைவு வச்சு கொள்ளுங்க. பிளாக் கலர் முக்கோணம்டா வாடி வீடு, வாடி வீடுண்டா ரெஸ்ட் ஹவுஸ். ரைட். பிளாக் கலர் முக்கோணம். ரெட் கலர் முக்கோணம் வந்தா ஹோட்டல், சுற்றுலா விடுதி, அதாவது டூரிஸ்ட் பங்களா, பங்களோ இருக்குது தானே, பங்களோ தானே இது. ஒயிட் கலர் முக்கோணம்ல இருக்கும். அதுக்கு மேபி நினைவு வச்சுக்கொள்ளுங்க, டூரிஸ்ட் எல்லாம் ஃபேவான வெள்ளக்காராக்கள் தானே. சோ ஒயிட் கலர் முக்கோணம், சும்மாவே நினைவு வச்சுக்கொள்றதுக்கு. இல்லாட்டி ரைட், சுற்றுலா விடுதி. அதுக்கடுத்து திருக்கோண கணித நிலையம் என்ன, முக்கோணத்துக்குள்ளுக்கு பிளாக் கலர் டாட். சரியா? திருக்கோண கணித நிலையம் முக்கோணத்துக்குள்ளுக்கு பிளாக் கலர் டாட். திருக்கோண கணித நிலையம் என்ன, எம்சிக்யூ பாயிண்ட். திருக்கோண கணித நிலையம் உங்களோட 1,50,000 மேப்ல இருக்குண்டா அதோட அர்த்தம் அந்த 1,50,000 மேப்ல காணப்படக்கூடிய உயரமான இடம் அது. சரியா? அப்போ ஒவ்வொரு திருக்கோண கணித நிலையத்தை ஒவ்வொரு மீட்டர் உயரத்துல தந்திருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று கேட்கலாம், உயரமான பிரதேசத்துல அளவை வந்து கேட்டு. சோ திருக்கோண கணித நிலையம் இருக்கக்கூடிய இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆன்சர் எடுங்க. யா, மலையிட உச்சி. எஸ், கேலக்ஸி 6, கேலக்ஸி S20 ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க, மலையின் உச்சி. ரைட். அதுக்கடுத்து இட உயரம் ஒன்று இருக்கு. அப்ப இட உயரம் என்ன, தாழ் பகுதியில இருக்கக்கூடியது. சரியா? இதுக்கு ஒப்போசிட், திருக்கோண கடித நிலையத்துக்கு ஒப்போசிட் எதிரானது தான் இட உயரம்ல இருக்கு. அப்ப இந்த சுற்றுலா விடுதி நினைவு வச்சுக்கொள்ளுங்க, வாடி வீடு ஹோட்டல், அது என் திருக்கோண கணித நிலையம். சரி, மேபி அடுத்த கேள்விகள் உங்களுக்கு இதுல இருந்து வரலாமே. ரைட். நம்பர் 4. இதுவும் நீங்க பிராக்டிக்கல் ஜியோகிரபியில படிக்கிறது, அமைவிடம் படிப்பீங்க. யா. என்ன ரிஃப்லா, 4 இல்லாட்டி 5 அப்படியா? டக் டிக் டுக் சொல்லி ஃபைனலா ஒண்ட சொல்லணும். ரெண்டுல ஒன்று ஒன்று எம்சிக்யூல ஆன்சர் பண்ணிட்டு வரப்படாது. கடைசிக்கு ரெண்டுமே பில, ரெண்டுக்கும் மார்க்ஸ் இல்ல. சான்ஸ்ல மார்க்ஸ் கிடைக்க பார்த்தாலும் கிடைக்காது. சரியா? ஏதாவது உண்டு. ஓகே, ஃபிஃப்த் ஒன் லாக் பண்ணியாச்சு. ரைட். குட், நாங்க பார்ப்போம். ஓரிடத்தின் அமைவிடத்தை அகல நெடுங்கோடுகளோட அடிப்படையில் குறிப்பிடுவது தனி அமைவிடம். அமைவிடம் ரெண்டு வகை. சரியா? லொகேஷன், ஒன்று தனி அமைவிடம், ஒன்று சார்பு அமைவிடம். சரியா? இப்ப தனி அமைவிடம் சொன்னா அகல நெடுங்கோடு மேட்டர், அகல நெடுங்கோடு. சரி, இப்ப நீங்க வந்து கூகுள் மேப்ல ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பர்கர் ஹட்டை தேடுறீங்க. அப்ப பர்கர் ஹட் வந்து லொகேஷன் நீங்க சர்ச் பண்ணும் போதே பர்கர் ஹட் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு எல்லாம் வருது. அது எப்படி வருது, அகல நெடுங்கோடு அடிப்படையாக கொண்டு. அதாவது எந்த அகலக்கோட்டுல, அகலக்கோடுன்னா இப்படியே, எந்த அகலக்கோட்டுல, அடுத்த கலர் கிரீன் யூஸ் பண்றேன், எந்த நெடுங்கோட்டு பகுதியில சரியா பர்கஹட் இருக்கு, தனி அமைவிடம். சரியா? பர்கஹட் மட்டும் இல்லை, எங்களோட வீட்டை சர்ச் பண்ணாலும் அது தான், உங்களோட வீட்டை சர்ச் பண்ணினாலும் அது தான். கூகுள் மேப்ஸ்ல தனி அமைவிடத்தினூடாக அங்க அடையாளம் காணப்படும். அதனாலதான் தெளிவா இருக்கும், சரியா காட்டும் எந்த அகலாங்கு எந்த நெடுங்கோடுன்னு சொல்றது. சரியா? இப்ப சார்பு அமைவிடத்தை பார்ப்போமே. சார்பு அமைவிடம்னு சொன்னா, இப்ப என்னோட வீடு கெண்டில இருக்கு.
சரியா? அப்ப என்னோட வீடு எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஏரியா, இங்கிட்ட ஒரு பேங்க் ஒன்று இருக்கு, ஒரு வங்கி ஒன்று இருக்கு, வங்கிக்கு பக்கத்துல ஒரு வீதி ஒன்று போகுது, அதுக்கு பக்கத்துல எங்கட வீடு இந்த கலர் பெயிண்ட்ல இருக்கு, பிளா பிளா பிளா. இது சார்பு அமைவிடம். சரி, அப்ப தனி அமைவிடம் வந்து அகல நெடுங்கோடு அடிப்படையில சொல்றது. சார்பு அமைவிடம் வந்து சொல்லப்படுது வந்து பக்கத்தில் உள்ள விஷயங்களோட. இப்ப இலங்கையின் தனி அமைவிடம்னு சொன்னா இலங்கையின் அகல நெடுங்கோடு மேட்டர். இலங்கையின் சார்பு அமைவிடம்னு சொன்னா நாங்க சொல்லணும் இலங்கை இந்து சமுத்திரத்துல இருக்கு, இலங்கை இந்திய உபகண்டத்திற்கு அருகில காணப்படுது, அதெல்லாம் நாங்க சொல்லணும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, அப்ப தனி அமைவிடம் ரைட் தானே? டன். நான் கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்றேன், ஏன்னா இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் முடிக்கணும், எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்பர் 5, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நம்பர் 5. ஒன்றுக்கு 50,000 இடவிலக்க படங்களில் கீழே தரப்பட்டுள்ள இப்ப அந்த முக்கோணி வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப பிளவிடேலாது. என்ன? சரி, 5 மினிட்ஸ் தான் டைம். பார்ப்போம். என்ன? ரைட். முக்கோணி, ஒயிட் கலர் முக்கோணி எதை குறிக்கும்? யா, சுற்றுலா விடுதியை குறிக்கும், பெங்களூவை குறிக்கும். ரைட். அப்படி பார்த்தாலுமே ரெண்டு ஆன்சர் ஒயிட் கலர் முக்கோணத்துல வந்திருக்கேன்னா, நம்பர் 2ம் வந்திருக்கு, நம்பர் 5ம் வந்திருக்கு. ஆனா நாங்க கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும். வெரி சிம்பிள். இப்ப கொஞ்சம் முன்னுக்கு தானே முறிக்கோடு பிளாக் கலர்ல எதுன்னு சொல்றதுக்கு நாங்க ஆன்சர் பார்த்தோம். நடைபாதை என்ன ஆன்சர் பார்த்தோம். ரைட், குட் முஷ்ரிஃபா. ரைட். அப்ப நம்பர் 2 தான் ஆன்சர். பங்களா, ரைட், சுற்றுலா விடுதி, நடைபாதை, பாதுகாக்கப்பட்ட வன எல்லை, போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையம் வந்து பிளாக் கலர் ஸ்டாரு. அப்ப ரெட் கலர் ஸ்டார் என்ன? ரெட் கலர் ஸ்டார், யா, நீதிமன்றம். சரியா? ரெட் கலர்ல உங்களுக்கு ஸ்டார் வந்தா அது நீதிமன்றம். சரியா? அத மாதிரி தபாலகம் சிம்பல் இருக்குது தானே, தபாலகம்ல ரெட் கலர் வந்ததுண்டு அது பிரதான தபாலகம். தபாலக சிம்பல்ற கருப்பு கலர் பிளாக் கலர் தபாலகம் வந்ததுண்டு அது உப தபாலகம். எஸ் நுசைஃபா. நுசைஃபா, நாங்க படிச்ச படிப்புக்கும் ஆன்சர் பண்றீங்க அப்படித்தானே? சரி, ஓகே. ஏன்னா அந்த அளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணின. ரைட், குட். ஓகே. வேண்ட ஒரு சின்ன ஒரு க்ளூ, அடுத்த ஒரு க்ளூ ஒன்று சொல்லித்தாரேன். பாதுகாக்கப்பட்ட வனையல்ல இருக்குது தானே, அது வந்து இப்ப டொட்டு டொட்டா தானே இருக்கு. அதுவும் மணல் மேடும் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். ரைட்டா? 150,000ல. அப்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. பாதுகாக்கப்பட்ட வன எல்லை கட்டாயமா காட்டு பகுதிகளுக்கு அண்மையில இருக்கும். சரியா? அது விளங்கிடும். ஏன்னா மணல் மேடையும் இதையும் மாத்திக்கொள்ற, ஈவன் A level ஸ்டூடெண்ட்ஸே மாத்திக்கொள்ற, உங்களோட சீனியர்ஸ் 26 A levelலையும் பிளவிடுற. சரியா? மணல் மேட்டு பகுதி வந்து கட்டாயமா கடல் பரப்புக்கு அண்மையில இருக்கு. சரியா? அப்ப அதை வச்சு கண்டுபிடிங்க. ரைட், அது எக்ஸ்ட்ரா டிப் உண்டு. ரைட். நம்பர் 6. அல்ல, டைம் முடியுது, நான் இதோட ஸ்டாப் பண்றேனே. ரைட், 7வதையும் பார்த்துட்டு நான் ஸ்டாப் பண்றேன். நம்பர் 6, கட்கோலத்தின் உப பிரிவு. ரைட். கண்டத்திணிவு, சமுத்திரப்படுக்கை, மலைத்தொடர். நம்பர் 1. ரைட். கட்கோலம் தெரியும் தானே? கட்கோலம்னு சொல்றது என்ன? இப்ப நாங்கெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி கட்கோலம். கட்கோலம்னு சொல்றது புவியோட்டையும் எதையும் சேர்ந்தது கட்கோலம்? புவியோடும் மூடி. ரைட். புவியோடும் இடையோடு. இடையோடுண்டா ஃபுல் இடையோடு இல்ல, மேல் மூடி பகுதி. புவியோட்டையும் மேல் இடையோட்டு பகுதியையும் சேர்ந்து கட்கோலம். அந்த கட்கோலத்துல தான் எங்களோட மண் இருக்கு, அதுக்கு மேல தான் நாங்க வீடு கட்டி வாழ்றோம். மண் மட்டும் இல்ல, பாறைகள், மலைத்தொடர் எல்லாமே கட்கோலம். அதே நேரம் புவியோடுல வந்து கண்ட புவியோடு சமுத்திர புவியோடு ரெண்டு தெரியும் தானே, அது ரெண்டும் தான் இது. கண்ட திணிவுன்னு சொன்னா கண்ட புவியோடு, வேறொன்றும் இல்ல, கண்ட புவியோடு தான் கண்ட திணிவு. சரியா? சமுத்திர படுக்கைன்னு சொன்னா கஷ்டமான வேர்டு இல்ல, சமுத்திரோடு படிச்சுக்கிறீங்க தானே, சீமா படை, அதுதான் சமுத்திர படுக்கை. ரைட். அது மலைத்தொடர் எல்லாமே கட்கோலத்தின் உப பிரிவு. ரைட். நம்பர் 7. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். கொன்ட்ராட் எல்லை. ரைட். ஸோ
யா நம்பர் த்ரீ ரைட். இப்போ இந்த கொன்ட்ராட் எல்லை, மோஹரோவிக் எல்லை, கூட்டன்பர்க் எல்லை, லேமன் எல்லை, இந்த மாதிரி எல்லைகள் எல்லாம் இருக்கு. சரி, அந்த எல்லைகள் நல்லா கிளியரா? அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? எல்லைகள் நல்லா கிளியரா? ஓகே, கிளியர் இல்ல. அப்ப ஜதீஷன் இது உங்களுக்கு பாருங்க. கொன்ற மோகனின் துண்டுகளை, நிமோனிக் மேபி கேவலமா இருக்கும், நான் தான் ரெடி பண்ணினேன். கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன், இந்த வரிய நினைவு வச்சு கொள்ளுங்க. சரியா? கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். ரைட். அப்படின்னு என்ன? மோகனை கொண்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கொன்ற, கொன்ட்ராட் எல்லை. சரியா? கொன்ட்ராட் கொன்ற. அடுத்து மோகன், மோகன்டா மோகோரோவிக். கொன்ட்ராட் எல்லை, அடுத்தது மோகோரோவிக் எல்லை. அடுத்து துண்டு, அது சும்மா ஒரு துண்டா வந்திருக்கு. சரியா? துண்டுகளை கூட்டிய லேமன், கூட்டியண்டா கூட்டன்பர்க். கடைசிக்கு லேமன் அப்ப யாரு யார கொண்டிருக்கு? லேமன் மோகனை கொண்டிருக்கு. சரியா? கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். ரைட். நான் ஏ லெவல் டெமிழ் செய்யல. இதுல ஏதாவது டெமிழ்ற கோளாறு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இது செய்யல. பட் ஈஸிக்கு இப்படி ஒரு வாக்கியத்தை செட்டப் பண்ணி வச்சேன். இது கிளியரா? கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன். இப்ப மறக்காது என்ன? லேமன் கடைசியில வரும், கூட்டன்பர்க் அதுக்கு மேல வரும், மொஹரோவிக் அதுக்கு மேல வரும், கொன்ட்ராட் ஆக மேல வரும். ஃபர்ஸ்ட். கிளியரா? ரைட். அப்ப இதுல எது எந்த எல்லைன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அதையும் நான் குயிக்கா சிம்பிளா தரேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கார்த்திகா வந்திருக்கு. ஓகே. கார்த்திகா விட்ற இல்லைன்னா எந்த கிளாஸ்க்கும் ஓடி வந்தாச்சே. ஓகே குட், நல்லா படிங்க. ஃபைன். ஸோ கொஞ்சம் வளையுது, என் பென்ல கொஞ்சம் கோளாறு. ரைட். வெயிட், நான் அதை குயிக்காக ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறேன்னு கேட்டால் முண்டி இல்லாமல் இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். கிளாஸ் இருக்கு. ரைட், இதுல ஸ்கெட்ச் பண்ணுறேன் பாருங்க. இப்படி முக்கோணி போட்டுக்கொள்றேன். ரைட். சிஎல் சீமா படை இருக்கு, கண்டம் சமுத்திரம், இதோட நான் முடிக்கிறேன். சிஎல் சீமா படைக்கு நடுவில் இருக்கக்கூடியது நீங்க சொன்ன கொன்ட்ராட் எல்லை. ஓகே. கொன்ட்ராட் சிஎல் சீமாக்கு. திரும்ப வந்து இது அப்படியே புவியோடு, புவியோடும் இங்க மேலிடையோட்டு பகுதியும் இருக்கு. கொன்ற மோகனை, இது மோகரோவிக் எல்லை. சரியா? கொன்ற sorry, கொன்ற மோகனை. அடுத்து என்ன? மோகனின் துண்டுகளை கூட்டிய. அடுத்து கூட்டன்பர்க் எல்லை. சோ கூட்டன்பர்க் எல்லை வந்து எங்க வரும்? இங்க இடையோடு வரும், இங்க வெளிக்கோளவகம் வரும். சரி, இடையோட்டுக்கும் வெளிக்கோளத்துக்கும் நடுவுல வந்து கூட்டன்பர்க் எல்லை வரும். திரும்ப வெளிக்கோளவகத்துக்கும் முட்கோளவகத்துக்கும் நடுவுல கொன்ற மோகனின் துண்டுகளை கூட்டிய லேமன், லேமன் எல்லை வரும். சரியா? தட்ஸ் இட். ரைட். யா கிளாஸ் இருக்கு. நிஸ்ஹாவா நிஷாவா கிளாஸஸ் இருக்கு. நீங்க வேண்டா என்ன கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க. கான்டாக்ட் நம்பர், எஸ், 27க்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அதனால நான் இப்போ முடிக்கிறேனே. என் கான்டாக்ட் நம்பர் இது 077-855-0692. நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் லெட்டர் தாரேன். சரியா? நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் தாரேன். 077-855-0692. 26க்கு பேப்பர் கிளாஸ் போய் கொண்டு இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகுது. 27க்கு கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்கு, புவியின் உட்கட்டமைப்பு நடக்குது. சரி, 077-855-0692. தட்ஸ் இட். ஓகே. ரைட். ஓகே, தென் நான் முடிச்சுக்கொள்றேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டியூஸ்டேயும் கிளாஸ் ஒன்று இருக்கும். ஓகே. ரைட். வெல்கம். பாய் ஆல். ஓகே தென் பாய். அடுத்து எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த லிங்க் அனுப்புறேன், ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ஓகே பாய் ஆல். ஓகே வெல்கம்.